ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம செஹரும் ரிஹானும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறத இந்த நீலாம்பரியும் பார்த்துடுறா. அப்படியே அவங்க நிற்கிறா அப்படிங்கிறத நம்ம ரிஹானும் பார்த்துட்டு அம்மா நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தான் கண்ணு தெரியாது, அப்புறம் என்ன ரிஹான்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணி நின்றுட்டு இருக்கா. இதெல்லாம் தூரத்துலேருந்து இவளும் வந்து பார்த்துட்டு ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. ஒரு பக்கம் பார்த்தா ஏன் புருஷன்னு சொல்லிட்டு ஆகில தான் மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டு இருப்பா. என் புருஷனை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இப்போவும் ஆகிலோட மனைவி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தா. இப்போ என்னடானா ரிஹான் கூட இவ்வளோ நெருக்கமாக இருக்கா அப்படின்னா ஒரே நேரத்தில் என்னோட 2 பசங்களுமே இவ ஓட்டுறாளா, ஏன் கண்ணே என்னால் நம்ப முடியலையே அப்படிங்கிற மாதிரி வேற யோசிச்சு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த சனம இந்த வீட்டை விட்டும் ஆகிலோட வாழ்க்கையை விட்டும் துரத்துறதுக்கு என்னெல்லாமோ பிளான் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் காரணத்தை அவளே இங்கே விட்டு வச்சிருக்காளே. இப்போ ஆகிலுக்கு அவள் துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டா, அதுவும் அவனுக்கே தெரியாம. இதுவே போதுமே, இதுவே பெரிய காரணமாச்சே. இது மட்டும் ஆகிலுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவளை நான் வீட்டை விட்டு ஈஸியாக துரத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹயா கிட்ட ராகத் ஏதோ சமைக்க சொல்லியிருப்பான் போல, வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னார் தான் வராங்க அப்படிங்கிறது சொல்லலை போல. யார் தான் வீட்டுக்கு வரா, யாருக்காக சமைக்க சொன்னீங்கன்னு கேட்டா அதுவா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு பயங்கரமாக்கும் வந்துருது. எனது கேர்ள் ஃப்ரெண்டா, அப்படி எவளாவது வீட்டுக்குள்ளே வரட்டும், அதுக்கப்புறம் நான் அவளை கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் கரெக்டாக காலிங் பில் அடிக்கிற சத்தமுமே கேட்குது. அவங்க வந்துட்டாங்க போல. நான் போகிறேன்னு சொன்னால் இருங்க நான் தான் போவேன், அந்த சக்கலத்து யாருங்கிறத நானே போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே நம்ம சனம் தான் வந்திருக்கா. அவளை பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அப்போ அங்கே ராகத்தும் வந்துட்டு வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பொண்ணு வந்தானா அவளை நான் கொன்னுடுவேன்லாம் சொல்லிட்டு இருந்தேன், இவங்கள தான் நீ கொல்ல போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு தான் பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னா. சனமும் சொல்றா ராகத் மட்டும் இல்லை நானும் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்றா. பார்த்தா இந்த பக்கம் நம்ம செஹர் வந்து நின்றுட்டு இருக்கா. இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி 2 பேரும் ஒரே மாதிரியே இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த பொண்ணு யாருன்னு கேட்டா நான் தான் செஹர், சனமோட ட்வின் சிஸ்டர், அப்புறம் உன்னோட அக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுது. சின்ன வயசுல பார்த்தது இப்போ பார்த்த உடனே அவளை அப்படியே ஹக் பண்ணி நின்றுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சனமும் ஹயா கிட்ட மன்னிப்பு கேட்கறா. உன் வாழ்க்கையில இவ்வளோலாம் நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாம போயிடுச்சு, நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னா. நடந்து போச்சு, இப்போ எதுக்காக அதை பத்தி பேசிட்டு சரி உட்காருங்க நான் போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகத் அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹயா ஒரு விஷயத்த சொல்றா. இன்னைக்கு ப்ளூ மூன் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா ப்ளூ மூனா அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே திருத்துன்னு முடிச்சுட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது இந்த ப்ளூ மூனுங்கிறது 10 வருஷத்துக்கு ஒரு தாட்டி தான் வரும். இந்த இரவு அன்னைக்கு நம்மளோட பார்ட்னர் கூட நம்ம சேர்ந்து நீல நிற நிலாவை பார்த்துக்கிட்டே நம்ம பார்ட்னருக்கு பாயசத்தை ஊட்டி விட்டோம் அப்படின்னா அந்த கப்புள் பிரியவே மாட்டாங்க, அவங்க என்னன்னைக்கு சேர்ந்தே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்படியா அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே பார்த்துட்டு இருக்காளுங்க. நம்ம செகருக்கு பெருசா அதில் ஒன்றும் நம்பிக்கை இருக்கிற மாதிரி தெரியல. இப்படி ஒரு விஷயம் இருக்கா. அப்போ சனம் நீ ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப போறாங்க போல. ஸோ அதனால குட் பைலாம் சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறா நம்ம ஹயாவும். வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த நீலாம்பரிக்கு அந்த புது பொண்ணு வந்துட்டு ஐப்ரோ வந்து ட்ரிம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்போ வந்து ஏதோ ஒரு முடியை தெரியாமல் பிடுங்கிட்டா போல. அவளுக்கு பயங்கரமாக வலிக்குது. என்ன பண்ணிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முகத்தை வந்து கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கா. ஸோ இதை தூரத்துலேருந்து சனமும் பார்த்துட்டு இவளுக்கு தான் கண்ணு தெரியாதே, அப்புறம் எப்படி இவ கண்ணாடியை பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தா. அவளோ டக்குன்னு அவளை பார்த்துட்டு டக்குன்னு கண்ணாடி அப்படியே கீழே போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ, ஒழுங்கா பார்த்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம சனமுக்கோ டவுட்டாக இருக்கு. அப்படியே அவளை பார்த்தபடியே நடந்து வந்துட்டு இருக்கா. எத்தாப்புல ஆகில் வந்தவன கவனிக்கல, அவ மேலே போயிட்டு மோதிடுறா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. இதை அந்த பொண்ணும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னடா அவங்க புருஷன் முன்னாடி அப்படி பார்த்துட்டு இருக்காங்க, உனக்கே வலிக்குதுன்னு பார்த்தா பாவம் இவளும் என்னதான் பண்ணுவா. இவளும் ஆகிலோட 2வது மனைவி தானே. அது மட்டும் இல்லாமல் ஆகில காதலிக்க ஆரம்பிச்சிட்டாலா என்னன்னு அதுவும் ஒன்றும் புரியல. ஸோ இதை வந்து நம்ம நீலாம்பரியும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கா. அப்போ நம்ம சனம் வந்து சொல்றா அகில் இன்னைக்கு ப்ளூ மூனா அப்படின்னு ஹயா சொன்னா. இந்த ப்ளூ மூன் அன்னைக்கு நம்மளோட பார்ட்னர் கூட நிலாவை பார்த்தபடியே அவங்களுக்கு பாயசத்தை ஊட்டணும் அப்படின்னு அவ சொல்லி கூட முடிக்கல. அதுக்குள்ள இவன் அதுக்கு என்ன, அந்த மாதிரி பண்ணா என்னோட கல்யாணத்தன்னைக்கு என்ன நடந்துச்சோ அது நடக்காம அது அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்குமா, நான் பொண்ணோட முக்காடை ஓப்பன் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு பதிலா நீ வந்து உட்காந்துருப்பியா, இப்படி நடந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இருந்தாலும் அவனோட வழி அவனுக்கு தான். அப்படி பேசிட்டு அவன் இங்க இருந்து போயிடுறான். இதெல்லாம் தூரத்துல இருந்து நீலாம்பரியும் பார்த்துட்டு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருக்கே, இந்த இரவுலயே நான் நினைச்சதை சாதிச்சிடலாம் போலயே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. என்னத்த பிளான் பண்றான்னு தெரியல. இந்த பக்கம் இந்த புது சனமும் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்கா. ஆகில் வந்து கல்யாணத்தன்னைக்கு ரியாக்ட் பண்ணான் இல்லையா, அவ்வளோ கோவப்பட்டான். அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த பூச்செடியை வந்து மாற்றி வச்சது கூட அவன் அவ்வளோ திட்டியிருப்பான். அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு நான் எதுக்காக இப்போ ஆகிலை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன், இன்ஃபேக்ட் அவங்க 2 பேரும் தானே ஒன்று சேரணும், அப்படியே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக நீலாம்பரியும் அங்கே வந்துட்டு இப்படி கீழே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுனால எதுவும் இங்கே மாற போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு எப்படி தெரியும் நான் கீழே தான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவ முழிச்சிட்டு இருந்தா. எனக்கு தெரியும் எந்த நேரத்தில்
நேரத்துல யார் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு அதை வச்சுதான் நான் சொன்னேன். அப்புறம் இன்னைக்கு ப்ளூ மூன், அதுக்காக நீ ரெடி ஆயிரு. அப்புறம் 10 மணிக்கு நான் ஆகில வர சொல்லுவேன். அவனுக்கு நீ வந்து உன்னோட கையால வந்து பாயசத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்றா. உடனே அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு, இங்க பாரு, நான் உன்னை எதுக்காக இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்? சும்மா அப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுக்காவா? நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீ செய்யணும். அதை விட்டுட்டு நான் செய்ய மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், உன்னோட வாழ்க்கையை நான் அழிச்சிருவேன், புரியுதா? அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்க இருந்து போயிடுறா. இந்த பக்கம் நம்ம சனமோ பழைய ஃபோட்டோஸ்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா. அப்புறம் ஆகில் கூட இருந்த நினைவுகளே நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு சகரும் வந்துட்டு எதுக்காக அழுகிறேன்னு கேட்டா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சகர், எல்லாமே மாறி போச்சு. ஆகில் என்ன ரொம்ப வெறுக்கிறாரு, அவரோட வெறுப்புக்கு நானே காரணமாயிட்டேனே. ஆனால் அவர் எனக்கு வேணும் சகர், அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சகரும், சரி விடு, இப்போ எதுக்கு நீ இதுக்கெல்லாம் தேவையில்லாமல் யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அதான் ஹயா ஒரு விஷயத்த சொன்னால, இந்த ப்ளூ மூன் அன்னைக்கு பாயாசத்தை வந்து தன்னோட பார்ட்னருக்கு கொடுத்தோம் அப்படின்னா அப்புறம் அவங்க நம்ம கூட நிரந்தரமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்ன மாதிரி நீ ட்ரை பண்ணணும்ல, அப்பதான் ஆகில் உனக்கு கிடைப்பாரு, வா உன்னை ரெடி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு போயிட்டு அவளை அழகா ரெடி பண்ணிட்டு இருக்கா பொண்ணு மாதிரி. அதே சமயம் இந்த பக்கம் இந்த 2வது பொண்டாட்டியும் ரெடி ஆயிட்டு தான் இருக்கா. அந்த நீலாம்பரி சொல்லிட்டு போனதுனால அவளுக்கு பெருசா அதுல விருப்பம் இல்லை, இருந்தாலும் அவ சொன்னாங்கிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ரிஹான் சஹருக்கு கால் பண்ண போறான். அப்ப இந்த தூரத்துல இருந்து நீலாம்பரியும் பார்த்துட்டு டக்குன்னு கீழே விழுந்து ஹானு கத்துற மாதிரி ஒரு ஆக்ஷனுக்கு போட்டுட்டு இருக்கா. உடனே அவனும் என்னாச்சுமா அப்படின்னு கேட்டா, கால் சுலுக்கிச்சு போலப்பா அப்படின்னு சொன்னதும் உடனே இவனும் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு சோஃபால உட்கார வச்சுட்டு இருக்கான். எனக்கு தண்ணி வேணுப்பா அப்படின்னு சொன்னதும் அவன் ஃபோனை வச்சுட்டு அங்கிருந்து தண்ணி எடுக்கிறதுக்காக போயிடுறான். அந்த கேப்ல இவன் என்ன பண்றான்னா அவனோட ஃபோன் எடுத்து சகருக்கு மெசேஜ் பண்றா. டார்லிங்னு சேவ் பண்ணி வச்சிருப்பான் போல. ஸோ என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி ப்ளூ மூனை பத்தின விவரம்லாம் சொல்லிட்டு 10 மணிக்கு நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், நீ கார்டனுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் போட்டுடுறா. அதுக்கப்புறமா தான் ரிஹான் தண்ணி எடுத்துட்டு வரான். அவனும் தண்ணியை கொடுத்துட்டு ஃபோன் எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். இந்த மெசேஜ் வந்து நம்ம சகருக்கும் கிடைச்சிருது. பரவாயில்லையே, நம்மளுக்கு இந்த ப்ளூ மூனை பத்தின விவரம்லாம் தெரிஞ்சிருக்கே, அப்போ நம்மளும் போயிட்டு ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போறா. அதுக்கப்புறம் இந்த நீலாம்பரியோ புது பொண்ணு கிட்ட பாயசத்தை கொடுத்து நீ போயிட்டு கார்டன்ல வெயிட் பண்ண, ஆகில நான் கரெக்டா 10 மணிக்கு வர சொல்லுவேன், அவன் வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளையுமே அனுப்பிச்சு வச்சிடறா. அதுக்கப்புறம் மாடியில இருந்து பார்த்துட்டு இருக்கா. ஒரு பக்கம் அந்த புது பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, இந்த பக்கம் நம்ம சகர் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவ கண்ணுக்கு வந்து அது சனம் தானே, சனம் தான் வெயிட் பண்றான்னு சொல்லிட்டு கால் பண்ணி அந்த அங்கிள் ஆண்டி கிட்ட நான் சொன்ன வேலையை முடிச்சிருங்க, அப்புறம் எந்த ஒரு தப்பும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. அந்த அங்கிள் ஆண்டி என்ன பண்றாங்கன்னா, நம்ம ரிஹான் கிட்ட வந்துட்டு ஆகில் உனக்காக கார்டன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான்ப்பா, என்ன விஷயம் தெரியல, உன்னை உடனே கூப்பிட்டான் அப்படின்னு சொன்னதும் சரி நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இந்த நீலாம்பரி ஆகில் கிட்டேயுமே போயிட்டு இந்த ப்ளூ மூனை பற்றிலாம் சொன்னா, அம்மா எனக்கு இதெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறான். எனக்கு தெரியும்ப்பா உனக்கு இதில் நம்பிக்கை இல்லைன்னு, ஆனால் அவனோட மனைவி 2வது மனைவி இருக்கல்ல, அவதானோட மான மரியாதையே காப்பாத்தினா, அவளுக்காக நீ இதை கூட செய்ய மாட்டியா, அம்மாக்காக செய்ப்பா அப்படின்னு சொன்னதும் சரிம்மா நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கிளம்பிடுறான். அதாவது நம்ம ஆகில் புது பொண்ணை பார்க்கறதுக்காக கார்டனுக்கு போகும்போது ரிஹானுக்கு சனம் வந்துட்டு பாயசத்தை கொடுக்கறத கண்ணால பார்ப்பான். அப்படி பார்த்தான் அப்படின்னா மொத்த உண்மையுமே இவனுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவும் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹயாவும் ராகத்துமே வந்துட்டு அந்த ப்ளூ மூனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படா 10 மணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஏதோ ஃபோன் கால் வருது போல. ராகத்தை அட்டன் பண்றதுக்காக போனா இல்லை நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்றா. ஏன் நான் போகக்கூடாதுன்னு கேட்டா, அப்போ உங்களுக்கு என்னை விட ஃபோன் கால் தான் முக்கியமானு கேட்குறா. இல்லை ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்க போது நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கே இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவளும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டாக 10 மணி ஆயிடுச்சு. ராகத் வாங்க 10 மணி ஆயிடுச்சு, ப்ளூ மூன் வரப்போகுது, நான் கண்ணை மூடிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், 50 எண்ணுவேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாயசத்தை கையில் வச்சுக்கிட்டு இவ வந்து 1 2 3ன்னு எண்ண ஆரம்பிச்சிட்டா. கடைசியில் பார்த்தா தண்ணிக்குள்ளேருந்து எவனோ எழுந்திரிச்சு வர மாதிரி தெரியுது. அது வேற யாரும் இல்லை, இந்த ஃபைஸ் தான். இந்த சைக்கோ போய் வந்து நின்றுக்கிட்டு அவளை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அவளும் 1 2 3ன்னு சொல்லிட்டு எண்ணி முடிக்க போறா. அப்ப கரெக்டா இவன் வந்து நின்னுக்கிட்டு அந்த பாயசத்தை வாங்கி சாப்பிடுறான். கண்ணை திறந்து பார்த்தவளுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. ஏன்னா எதிர்த்தாப்புல நம்ம கொலைப்பனவன் எப்படி உயிரோட வந்தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ராகத் கால் அட்டன் பண்றதுக்காக போனான் இல்லையா, அதுல வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஃபார்ம் ஹவுஸ்ல ஒரு பாடி கிடைச்சிச்சு இல்லையா, அது ஃபைஸோட பாடியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டது இவனுமே ஷாக் ஆகுறான். ஸோ அப்போ ஃபைஸ் உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினைச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.